வருக வணக்கம். நம்மளுடைய 12 டென்சஸ் செக்மெண்ட்ல வழக்கம் போல இருக்கக்கூடிய 12 டென்சஸையுமே ஒரே வீடியோல சிம்பிளா சுருக்கமா பார்த்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு டென்ஸையுமே தனித்தனி வீடியோஸ்ல தெளிவா வீடியோவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதோட மீனிங் அண்ட் அப்ரோப்ரியேட் யூசேஜ் சென்டென்ஸ்ல எப்படி வரணுங்கிறத தெளிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஃபியூச்சர் டென்ஸ்னாலே எதிர்காலத்துல ஒரு ஆக்ஷன் வேலையானது நடைபெறும் அல்லது நடந்து கொண்டே இருக்கும் அல்லது நடந்து முடிந்திருக்கும், அதாவது நிறைவடைந்திருக்கும் அல்லது நிறைவடைந்து கொண்டே இருக்கும், இப்படி 4 விதத்துல குறிப்பிடும். இதுல நாம தேடி வந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது ஒரு ஆக்ஷன் வேலையானது ஃபியூச்சர் எதிர்காலத்துல நிறைவடைந்திருக்கும், பெர்ஃபெக்ட் ஆயிருக்கும் இதை குறிப்பிடும். அதாவது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் பெர்ஃபெக்ட் ஆகுது, இதை குறிப்பிடுறதுனாலேயே இதை நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. He will have reached the place tomorrow at this same time. Ramu may have written his homework in the evening. So இதுல first sentenceல he will have reached the place tomorrow at this same time. நாளைக்கு இதே நேரம் அவன் அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுவான். இப்படி ஒரு ஆக்ஷன் ஆனது ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆயிரும், நிறைவடைந்து விடும். ராமு மே ஹவ் ரிட்டன் ஹிஸ் ஹோம்வொர்க் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது குறிப்பிடுறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன் தி ஈவினிங், இங்கேயுமே ராமு அவனுடைய ஹோம்வொர்க்கை சாயங்காலம் எழுதி விடலாம். ஸோ எழுதுதல் அப்படிங்கக்கூடிய வேலை நிறைவடைந்து விடலாம். இப்படி தான் ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷன் வேலையானது நிறைவடைகிறத குறிப்பிடுறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஈவினிங் அப்படிங்கிறத பார்த்த உடனே நிறைய பேர் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் இப்படி வந்தால் தான் ஃபியூச்சர் டென்ஸ். இன்னைக்கு சாயங்காலம் இந்த மாதிரிலாம் வந்தால் வருமா, அது ஃபியூச்சர் டென்ஸில் சேருமானும் டவுட்டில் இருப்பாங்க. ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது இந்த செகண்ட் நீங்கள் நின்றுட்டு அடுத்த செகண்ட் ஒரு ஆக்ஷன் ஆனது நடைபெறும், ஒரு வேலை நடக்கும்னு சொன்னாலே அதுவும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது தான், அதுவும் ஃபியூச்சர் டென்ஸில் வரும். இது பேசுகிறவருடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும், நேற்று நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்லையும், நாளைக்கு நடக்க போகிறத ஃபியூச்சர் டென்ஸ்லையும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு இனிமே நடக்க போகிற ஒரு ஆக்ஷனையும் ஃபியூச்சர் டென்ஸில் எழுதலாம். ஸோ நாம் இங்கே பார்க்க வந்த இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது ஃபியூச்சர் எதிர்காலத்தில் ஒரு வேலையானது நிறைவடையும் இதை குறிப்பிடும். இதோட வேர்ப் ஃபார்மேட் சென்டென்ஸில் வரும்போது எப்படி எழுதணும், அதாவது நாம் எல்லாருமே இந்த வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட் எல்லாமே மாடல் ஆக்ஸிலரிஸ்குள்ள பிரைமரி மாடல்ஸாக படிச்சிருந்திருப்போம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலை குறிப்பிடும், ஒவ்வொரு விதத்தை குறிப்பிடும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மீனிங்கும் உண்டு. அதாவது வில்லுனா ஒரு ஆக்ஷன் இனிமே நடக்கும், மேனா நடக்கலாம், ஷுட்னா நடக்கணும், மஸ்ட்னா நடந்தே ஆகணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மீனிங்கும் இருக்குது. ஸோ இப்படி வரும்போது இது ஃபியூச்சர் மோடை குறிப்பிடும். அப்படி குறிப்பிடக்கூடிய ஒரு மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். அதாவது ரைட், ரவுட், ரிட்டன், ஸ்பீக், ஸ்பவுக், ஸ்பவுக்கன், டேக், டுக், டேக்கன், பிளேடு, பிளேடு, பிளேடு இப்படியெல்லாம் படிச்சு வந்திருப்பீங்க. இதை V1, V2, V3ன்னு பகுமானமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இப்படி கிடையாது. ஏன்னா 3 ஃபார்ம்ஸ் இல்லை, இங்கிலீஷில் ஒட்டு மொத்தமாக வேர்பில் 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாமே எதுக்காக இப்படி சொல்லக்கூடாது, அந்த 5 ஃபார்ம்ஸும் என்னென்ன, எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே நம்ம சேனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா வேர்ப் பிளேலிஸ்ட் அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து பிளேலிஸ்ட் 2 இடத்துல எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இதற்கான விளக்கம் அங்கே இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக நமக்கு தேவையானது இந்த மாடல் ஆக்ஸிலரிஸ்குள்ள இருந்து ஏதாவது ஒரு ஃபியூச்சர் மோடை குறிக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரிட்டன், ஸ்போக்கன், பிளேடு, கிரியேட்டட், ஹிடன் இது மாதிரியான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பையும் சேர்த்து ஒன்னா இந்த 3த்தையுமே ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தும் போது அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை
குறிப்பிடுற மாதிரி அமையும். சத்தியமா குழப்பற மாதிரி தான் இருக்கும். நாம பார்த்த அதே எக்ஸாம்பிள்ஸை திரும்பவும் பாருங்க. He will have reached the place. ஸோ இங்க will அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரிஸ்ல இருந்து எடுத்த ஒரு மாடல் ஆக்சிலரி verb plus have plus reached. இந்த reached ஆனது past participle ஃபார்ம்ல இருக்குது. ஏன்னா reach, reached, reached இப்படி படிச்சு வந்திருப்பீங்க. இது மூணும் சேர்ந்து வரும்போது தான் he will have reached the place tomorrow at this same time. நாளைக்கு இதே நேரம் அவன் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவான். இப்படி இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து விடும் அப்படிங்கிறத குறிப்பிடும். அடுத்த சென்டென்ஸ்ல ராமு may have written. மைங்கிறது மாடல் ஆக்சிலரிஸ்குள்ள படிச்சிருந்திருப்போம். ஸோ இது மாடல் ஆக்சிலரி verb plus have plus written. இது present participle form of main verb. இது மூணுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல பயன்படுத்தும் போது ராமு may have written his homework in the evening. ஸோ சாயங்காலம் ராமு ஹோம்ஒர்க்கை எழுதி விடலாம். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து விடலாம். ஏன் லாம்னு சொல்றோம்னா அந்த மெய்யானது இப்போதான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆக்ஷன் நடக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிடும். வில்லானது நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடும். இது ரெண்டுமே தனித்தனியா எப்படி எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொன்றுத்துக்குமான மீனிங் எல்லாத்தையுமே மாடல் ஆக்சிலரிஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. அது தெரிஞ்சா இது ஈஸியா புரியும். நமக்கு இந்த இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையானது மூணு தான். ஒன்று, இந்த மாடல் ஆக்சிலரிஸ்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மாடல் ஆக்சிலரி verb அது ஃபியூச்சர் மோட குறிக்கிற மாதிரி இருக்கணும். பிளஸ் ஹாவ் பிளஸ் இந்த written, reached இது மாதிரியான past participle form of main verb. இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தும் போது he will have reached the place tomorrow at this same time. அவன் அந்த இடத்த நாளைக்கு இதே நேரம் ரீச் பண்ணிடுவான். இந்த வேலையானது நிறைவடைந்து விடும். ராமு may have written his homework in the evening. சாயங்காலம் ராமு ஹோம்ஒர்க்கை எழுதி விடலாம். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து விடலாம். இப்படி ஃபியூச்சர்ல ஒரு வேலை நிறைவடைகிறதா குறிப்பிடும். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான இவ்வளோ பெரிய விளக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் முடிச்சுட்டு ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரெண்டுத்தையுமே முடிச்சுட்டு இப்போ மூணாவதா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் முடிச்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையுமே அதோட சேர்த்து ஒரே வீடியோவில் ஒட்டுமொத்த 12 டென்சஸும் இருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா 12 டென்சஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. எல்லாமே அங்க இருக்கும், தெளிவா புரியும். நீங்க ஒரு எவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் Could Intellect.